செந்தமிழே அருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ஆர் தமிழ்ச்செல்வி. நான் கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் பாண்டியர்கள் அன்று. அந்த தமிழ் மொழியின் தந்தை அகத்திய மாமுனி வாழ்ந்த பொதிகை மலையில் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார் கவிஞர் பேரா இன்று. இந்த பொதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய 11ஆம் ஆண்டு துவக்க விழா வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை நெல்லை மாநகரில் சங்கீத சபாவில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தமிழ் சான்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க உள்ளனர். திருநெல்வேலி அல்வாவுக்கு பெருமை, பொதிகை தமிழ்ச்சங்கத்தால் திருநெல்வேலிக்கே பெருமை. நாட்டிய நிகழ்ச்சி, நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா, கவிஞர் கண்ணதாசனின் 100ஆண்டு விழா, மகாகவி பாரதியினுடைய புகழ்பாடும் கவியரங்கம் என இத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒருங்கே ஒரே மேடையில் நிகழ்த்துவது என்பது நம்மை போன்றோருக்கு அது அசாதாரணம். ஆனால் கவிஞர் தமிழ்ச்செம்மல் ராஜேந்திரன் அவர்களுக்கு இது சாதாரணம். இந்த நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்காக அருமையாக திட்டமிட்டு தமிழ் எங்கள் பேச்சு, தமிழே எங்கள் மூச்சு என்று வாழ்ந்து வரும் இந்த பொதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கவிஞர் பேரா அவர்களும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் பேராவின் தமிழ் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இத்தமிழ் விழாவில் கலந்து கொள்ள அனைவரும் வருக, தமிழமுது பருக. நன்றி, வணக்கம்.